Muslim cleric harassed, threatened for teaching Quran in India's Uttarakhand. அதாவது தன்னுடைய இடத்துல குர்ஆனை படிப்பிக்கிறது கூட குற்றமாக சில சமூகங்கள் கருதுகிறாங்க. உத்தரகாண்டில் அந்த நிகழ்வு நடந்திருக்குது. உத்தரகாண்டில் கிழக்கு இந்தியாவைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் மதகுரு முஸ்லீம் குழந்தைகளுக்கு குர்ஆன் பாடங்களை கற்பிப்பதை இந்து போராளிகள் குழுக்கள் எதிர்த்ததை அடுத்து அவர் துன்புறுத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டார். இது முஸ்லீம் மத நடைமுறைகளை ஆராய்வது குறித்த கவலைகளை மீண்டும் தூண்டியது. இந்த சம்பவம் ரிஷிகேஷ் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் நடந்தது. இது வகுப்புவாத பதட்டங்களை அதிகரித்துள்ள ஒரு பிரபலமான ஆன்மீக மையமாகும். பீகாரை சேர்ந்த இந்த மதகுரு உள்ளூர் முஸ்லீம் குடும்பங்களின் குழந்தைகளுக்கு ஒரு சிறிய கடையில் கற்பித்து வந்தார். பரவலாக பரப்பப்பட்ட இந்த வீடியோவில் இந்து அமைப்புகளின் உறுப்பினர்கள் அவரது அடையாளத்தையும் போதனையும் சவால் செய்யும் ஒரு சூடான மோதலை காட்டுகிறது. அந்த குழு தன்னை பாகிஸ்தானி என்று கூறி மிரட்டியதாக மதகுரு கூறினார். இது இந்திய முஸ்லீம்களின் விசுவாசத்தை கேள்விக்குள்ளாக பயன்படுத்தப்படும் ஒரு அவதூறு. இந்த சந்திப்பை அவமானகரமானதாகவும் அச்சுறுத்துவதாகவும் அவர் விவரித்தார். முஸ்லீம் குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்பிப்பது சட்டவிரோதமானது அல்ல, ரகசியமானது அல்ல என்பதை வலியுறுத்தினார். ஆட்சேபனையை தொடர்ந்து கடை மூடப்பட்டது மற்றும் சரிபார்ப்பு நிலுவையில் உள்ள வகுப்புகள் இடைநிறுத்தப்பட்டன. இரு தரப்பினரின் புகார்களுக்கு பிறகு போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த குழுவான விஸ்வ இந்து சக்தி சங்கதன் மதகுருவின் அடையாள ஆவணங்களை கேள்விக்குரியதாக தோன்றியதாகவும் உள்ளூர் சரிபார்ப்பு தேவை என்றும் கூறி அதன் நடவடிக்கைகளை நியாயப்படுத்தியது. அதாவது ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிறானுங்க. ஒன்று ஆர்எஸ்எஸ், இங்கே விஸ்வ இந்து சக்தி சங்கதனா, ஏன்னா அது ஊருக்கு மாறுபடும். அதாவது இந்து மதத்தை வளர்க்கணுன்னாக்க என்ன பண்ணாங்க, இந்து பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு இந்து மத வேதங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை இந்து மத பிரியர்களாக மாற்றுறதுக்கு பதில் இவர்கள் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணுறாங்க. முஸ்லீம் வீடுகளுக்கு வர்றது, முஸ்லீம் தன்னுடைய இடத்துல தொழுகை நடத்தினாக்க அங்கே அவர்களை கைது பண்ணி கொண்டு போகிறது. அதே மாதிரி குர்ஆனை தன்னுடைய வீட்டில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இதில் என்ன தப்பு? இது மத சுதந்திரம் நம்ம கான்ஸ்டிடியூஷன், நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்துருக்க உரிமை இல்லையா இது? இது அந்த மரமண்டைகளுக்கு விளங்காதா? இப்படி பண்ணுறதுனால, அதாவது அந்த காலத்தில் சவுதி அரேபியாவில் நபிகள் நாயகம் வந்த புதுசில் இப்படி தான் இதே மாதிரியான பிரச்சனைகள் தான் இருந்துச்சு. அதன் பிறகு தான் அவ்வளோ வீரியமாக இஸ்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாக பரவுச்சு. அதே போல் தான் இந்த சங்கி கூட்டம் எந்த அளவு முஸ்லீம்களை அழுத்துறாங்களோ அந்த அளவு வீரியமாக எங்கெங்கெல்லாம் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குதோ அங்கே தான் வீறு கொண்டு இஸ்லாம் எழும். நீங்கள் எழுதி வச்சுங்க. கூடிய சீக்கிரத்திலேயே இந்தியாவில் இவர்களாலேயே இஸ்லாம் அதிகமாக பரவுதா இல்லையான்னு பாருங்கள்.